ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா. இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்படுறீங்க. என்ன அப்படின்னா, மகா நான் ஒரு வேலையில் இருக்கிறேன், நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது, ஆனால் என்னால் பேச முடியல. கவலைப்படாதீங்க, இன்றைக்கி நான் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன். இதை பிடிச்சி வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை வச்சு பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி 365 நாளுக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 300 வீடியோஸ் பண்ணுவேன். இப்போ 300 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்க்கு பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு எனஃப். இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. ஓகே, நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம தமிழில் பேசுவோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா சமைச்சிட்டாங்க, அதுக்குள்ளே அவன் வந்துட்டான், அதுக்குள்ளேயும் பஸ் வந்துருச்சு. பாருங்களேன், இந்த எல்லா சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த அதுக்குள்ளே அப்படிங்கிற இந்த தமிழ் வார்த்தையை வச்சு தான் நம்ம பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதற்குள், இது நம்ம பேச்சுலக்கில் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களுக்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸை வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸை சூப்பராக பேசுது அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக நிறுத்தி சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்க போகிறேன். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் எல்லோரும் பண்ணிடுங்க. ஓகேங்களாங்க? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சென்டென்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை வச்சு நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், அதற்குள், இதை பேச்சு வழக்கில் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைமுக்கு உள்ள ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? அதுக்குள்ள, இதை ஃபஸ்ட்டு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிம்பிள் தான். அதுக்குள்ள அப்படின்னா பை தென். பை தென் அப்படின்னா அதற்குள். பேச்சு வழக்கில் அதுக்குள்ள சொல்லுங்க பக்கம். அதுக்குள்ள எப்படி சொல்லலாம்? பை தென். வாயை திறந்து பேசுங்க. நான் உங்களை பேச வைக்கிறதுக்கு பின்னாடியே பேசுங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன், என் கூட சேர்ந்து பேசிட்டே வரணும். அதுக்குள்ள எப்படிங்க சொல்லலாம்? பை தென். இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா நிறைய சென்டென்ஸை சூப்பராக பேச ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்களேன், அதுக்குள்ள எங்கள் அம்மா சமைச்சிட்டாங்க. நாங்களாம் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம், அதுக்குள்ளே எங்கள் அம்மா எங்களுக்காக சமைச்சிட்டாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாங்களாம் படிச்சுட்டு இருந்தோம், அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு. நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸு போயிடுச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி சொல்லலாம் அதெல்லாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த சென்டென்ஸை எப்படி பேசணும் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குது, இதை வச்சு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா யாருங்க? யார் ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்? என் அம்மா. அப்போ இவங்க தான் சப்ஜெக்ட், இவங்க தான் சப்ஜெக்ட். என் அம்மா அப்படின்னா மை மாம். ஓகே, இப்போ சப்ஜெக்டை பேசிச்சா. நெக்ஸ்ட் பாருங்க, ஹேட். ஹேட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஸிலரி வேர்ப். ஓகேங்களா? மை மாம் ஹேட். அடுத்து பாருங்கள், வேர்போட தேர்ட் ஃபார்மாக பேசணுங்க. என்ன வேர்ப்? சமைக்கிறது தான். சமைக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? குக். இது V1. V2 என்ன? குக்ட். V3 என்ன? அகைன் குக்ட். அப்போ இந்த குக்ட் அப்படிங்கிற இந்த வேர்பை தான் நம்ம இங்கே பேசணும். ஏன் அப்படின்னா எங்கெல்லாம் ஹேட் வச்சு பேசுகிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரும். மை மாம் ஹேட் குக்ட். ஓகேங்களா? மை மாம் ஹேட் குக்ட். எங்கள் அம்மா சமைச்சிட்டாங்க. எப்போ அப்படின்னா அதுக்குள்ளே சமைச்சிட்டாங்க. நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம், அதுக்குள்ளே எங்கள் அம்மா சமைச்சிட்டாங்க. சொல்லுங்க பார்த்தீங்களா? ஓகே, அதற்குள் அப்படிங்கிறத எப்படி பேசலாம் பாருங்க, பை தென். அவ்வளோதான், முடிஞ்சு. மை மாம் ஹேட் குக்ட் பை தென். நிறுத்தி நிதானமாக பேசுங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மை மாம் அப்படிங்கிறத பேசுங்க. மை மாம், செகண்ட் ஹேட், ஹேட், தேர்ட் குக்ட், ஃபோர்த் பை தென். அவ்வளோதான், முடிஞ்சு. மை மாம் ஹேட் குக்ட் பை தென். இப்போ எல்லாருமே என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? எங்கள் அம்மா அதுக்குள்ளே சமைச்சிட்டாங்க. மை மாம் ஹேட் குக்ட் பை தென். மை மாம் ஹேட் குக்ட் பை தென். எங்கள் அம்மா அதுக்குள்ளே சமைச்சிட்டாங்க. இப்போ இங்கே நான் சொல்கிறேன், நான் அதுக்குள்ளே சமைச்சிட்டேன். அவங்க வந்தாங்க, நான் அதுக்குள்ளே சமைச்சிட்டேன். சொல்லுங்க பார்த்தீங்களா? நான் அதுக்குள்ளே சமைச்சிட்டேன். எப்படி நான் அதை சொல்ல ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். உங்களோட ஆன்சர் அப்படி காமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், யாரும் அமைதியாக இருக்காதீங்க. எப்படி சொல்லலாம்? நான் அதுக்குள்ளே சமைச்சிட்டேன். ஐ ஹேட் குக்ட் பை தென்.
நல்லா கவனிங்க, எந்த சப்ஜெக்ட் வச்சு பேசினாலும் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட், எந்த சப்ஜெக்ட் வச்சு பேசினாலும் ஹேடு தான் வரும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த ஸ்ட்ரக்சர் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி பேசுகிறோன்னா அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய ஆக்ஸிலரி வெர்ப் ஹேட், அதை ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா V3 தான் வரும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பார்த்திங்கன்னா ஹேட் வச்சு தான் பேச போகிறோம். அதுக்கப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்மை பேச போகிறோம். அதுக்கப்புறம் பை தென், அவ்வளோதான். நம்ம இந்த பை தென் இதை நம்ம முன்னாடியும் போட்டு பேசலாம், ஒரு சென்டென்ஸில் கடைசியும் போட்டு பேசலாம். ஆனால் நீங்கள் முன்னாடி போட்டு பேசுகிறீங்க அப்படின்னா பாருங்களேன், எழுதும்போது எப்படி எழுதுன்னா பை தென் ஒரு கமா ஆட் பண்ணிக்கோங்க. ஐ ஹேட் குக்ட், நான் அதுக்குள்ளே சமைச்சிட்டேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே அர்த்தம் தான் குறிக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே நம்ம அந்த டைமை எம்பசைஸ் பண்ணி தெளிவாக சொல்லுவோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த பை தென்னா கடைசி போட்டு பேச தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சா? பை தென்னா என்ன, அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தி பேசணும், அதோட ஆக்ஸிலரி வெர்ப் என்ன, ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. இன்னொரு ட்ரிக் சொல்லி கொடுக்கேன். இந்த பை தென் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு தான் வரும். மறந்துடாதீங்க. ஓகேங்களா? மற்ற டென்ஸில் அதிகமாக வராது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் வரும். ஓகேங்களா? நான் சொல்கிறேன், நீ அதுக்குள்ளே மறந்துடுவ, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு தெரியும் அவனை பற்றி, நீ அதுக்குள்ளே மறந்துடுவ. பாருங்களேன், அதுக்குள்ளே மறந்துடுவ, எதிர்காலத்தை பற்றி தான் பேசுகிறோம், அதுக்குள்ளே நீ மறந்துடுவ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். நீ அதுக்குள்ளே மறந்துட்ட அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். ஆனால் நம்ம அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு, அதாவது இந்த ஹேட் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. இதுதான் பேசிக். உங்களுக்கு இந்த கான்செப்டை, அந்த ஸ்ட்ரக்சரை ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். சப்ஜெக்டை பேச போகிறோம், ஹேடை பேச போகிறோம், வெர்போட V3, அதுக்கப்புறம் பை தென், அவ்வளோதான். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? மகா எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, ஈஸியாக புரியுது, எனக்கு ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். ஓகே, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு, அப்போ நம்மளாலே புரிஞ்சுக்கிட முடியும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்குள்ள வரும், அந்த தாட் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸாக ரொம்ப தெளிவாக, சிம்பிளாக, ஈஸியாக பேச போகிறோம். ஸோ தயவுசெய்து பின்னாடி நீங்கள் பேசிகிட்டே வாங்க. ஓகே, பாருங்கண்ணா, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டுட்டேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? அவங்க வந்தாங்க, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டேன் சொல்கிறோம். பார்த்தீங்களா? ஒரு செயலை ஒரு டைமுக்கு முன்னாடியே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸை பற்றி தான் பேசியிருக்கோம், நடந்து முடிஞ்சதை பற்றி தான் பேசியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதுக்குள்ளே அப்படிங்கிறத பேசும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசாதீங்க, பாஸ்ட் பர்ஃபெக்டில் பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, பேச ஆரம்பிக்கலாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் எல்லாராலுமே இந்த 3 சென்டென்ஸை ஈஸியாக பேச முடியும். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி அப்படியே ஒவ்வொரு சென்டென்ஸாக பேசலாமா? ஆன்சரை காமெண்ட்டில் டைப் பண்ணிட்டே வாங்க. அதுக்குள்ளே நான் சாப்பிட்டுட்டேன் எப்படி பேசலாம்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். இங்கே யார் சப்ஜெக்ட்? யார் ஒரு செயலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம்? நான். அப்போ நான் தான் சப்ஜெக்ட். ஐ. வெரி குட். இப்போ அடுத்து பாருங்களேன், ஹேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலரி வெர்ப். இந்த ஹேடுக்கு எந்த மீனிங்கும் வராது. தமிழில் இந்த ஹேடுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு ஆக்ஸிலரி வெர்ப், ஒரு காலத்தை குறிக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், அதோட வேலை அவ்வளோதான். ஓகே, ஐ ஹேட் எப்பயுமே சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி தான் ஆக்ஸிலரி வெர்ப் வரும். மறந்துடாதீங்க. சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி தான் ஆக்ஸிலரி வெர்ப் வரும். அதுவே பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஆக்ஸிலரி வெர்பை ஃபாலோ பண்ணி தான் சப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா? ஓகே, ஐ ஹேட். அடுத்து பாருங்கள், வெர்போட தேர்ட் ஃபார்ம் என்ன? வெர்ப் சாப்பிட்றது தான். ஓகே, நல்லா கவனிங்க. சாப்பிட்றது நம்ம ஈட் அப்படின்னு சொல்லுவோம். இது V1, இது V2, V3 என்ன? ஈட்டன். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? ஐ ஹேட் ஈட்டன், ஐ ஹேட்
eaten, நான் சாப்பிட்டு விட்டேன். எதற்குள் அப்படின்னா அதற்குள், அதுக்குள்ள, அதுக்குள்ள அப்படின்னா பை தென், அவ்வளோதான். ஐ ஹேட் ஈட்டன் பை தென். நிறுத்தி நிதானமாக பேசுங்க. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் புரிஞ்சால் போதும். உங்களால் சரளமாக பேச முடியல அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, அது நம்ம பொறுமையாக பேசிக்கலாம். பட் உங்களுக்கு புரியுதா? நல்லா புரியுது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து காமெண்ட்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் ஈட்டன் பை தென். ஐ ஹேட் ஈட்டன் பை தென், அதுக்குள்ளே நான் சாப்பிட்டேன். இப்போ என் கூட ஒரு 4 பேர் இருக்கிறோம். நீ வரதுக்கு முன்னாடியே நாங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டோம். நாங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டோம் அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? சிம்பிள் தான். சப்ஜெக்டை மாற்றுங்க போதும், வேறு எதுவுமே மாற்ற வேணாம். பாருங்களேன். we had eaten by then. we had eaten by then, நாங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டோம். இப்போ சொல்கிறோம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், அதுக்குள்ளே அவங்க சாப்பிட்டாங்க. நல்லா கவனிங்க. அதற்குள் அவர்கள் சாப்பிட்டார்கள். எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். they had eaten by then, அவ்வளோதான், முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? சப்ஜெக்டை மாற்றுங்க, நிறைய சென்டென்ஸ் நீங்களாவே பேசிடுவீங்க. ஓகேங்களா? நம்ம இதை வச்சு பெரிய லாங் சென்டென்ஸும் பேசலாம். உங்களுக்கு வீடியோ வேணுன்னா ஹவு டு மேக் லாங் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ் கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் சாப்பிட்டேன். ஐ ஹேட் ஈட்டன் பை தென். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். அதற்குள் எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க. அதுக்குள்ளே எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க. ஆன்சர் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கும் போது காமெண்ட்டில் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா நான் நிறுத்தி நிதானமாக தான் சொல்லிக் கொடுப்பேன். எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, இழுத்து பேசுகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் இப்படி சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அதுக்குள்ளே அவன் கிளம்பிட்டான். நாங்கள் வெயிட் பண்ண சொன்னோம், அவன் வந்துடுவான்னு சொல்லி அதுக்குள்ளே அவன் கிளம்பிட்டான். எல்லோரும் சேர்ந்து வெளில போகிற மாதிரி பிளான் இருக்குது. ஓகேங்களாங்க? இன்னும் ஒருத்த மட்டும் வர வேண்டியது இருந்துச்சு. அவன் இன்னும் வரலை, அதுக்குள்ளே அவன் கிளம்பிட்டான். அவன் வாட்டுக்கு போயிட்டான். சொல்லுங்க பார்த்தீங்களா? அதற்குள் அவன் கிளம்பி விட்டான். அதற்குள் அவன் கிளம்பிட்டான். பேச்சுலக்கு இப்படி தான் பேசுவோம். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் யாருங்க பாருங்கள், ஸ்ட்ரக்சருக்கு பேசுங்க. சப்ஜெக்ட்னா அவன், அவன்னா ஹி. ஹி அப்படிங்கிற சப்ஜெக்ட் பேசினதுக்கப்புறம் ஹேட் அப்படிங்கிறத பேசணும். எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் ஹேட் வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஹி ஹேட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். verb. இங்கே என்ன verb? கிளம்பிட்டான். கிளம்பிட்டான் பாருங்கள், பாஸ்ட் டென்ஸை பற்றி தான் பேசியிருக்கோம். பாஸ்ட்டை பற்றி தான் பேசியிருக்கோம். எப்படி சொல்லலாம்? ஹி ஹேட் லெஃப்ட். கிளம்புறது நம்ம லீவ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? லெஃப்ட். ஹி ஹேட் லெஃப்ட். அவன் கிளம்பிட்டான். எதற்குள் அப்படின்னா அதற்குள், பை தென், அவ்வளோதான். ஹி ஹேட் லெஃப்ட் பை தென். நாங்கள் போனோம், அதுக்குள்ளே அவன் கிளம்பிட்டான். சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாங்கள் போனோம், அதுக்குள்ளே அவன் கிளம்பி போயிட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க. சில பேருக்கு இந்த கோக்கும் லீவுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து கிளம்புறத நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா லீவ், அதோட பாஸ்ட் ஃபார்ம் லெஃப்ட், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லெஃப்ட். ஓகேங்களா? ஹி ஹேட் லெஃப்ட் பை தென். ஹி ஹேட் லெஃப்ட் பை தென். அவன் அதுக்குள்ளே கிளம்பிட்டான். நான் அதுக்குள்ளே கிளம்பிட்டேன் எப்படி சொல்லேன்? ஐ ஹேட் லெஃப்ட் பை தென். அவங்க அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. தி ஹேட் லெஃப்ட் பை தென். நாங்கள் அதுக்குள்ளே கிளம்பிட்டோம். வி ஹேட் லெஃப்ட் பை தென். ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இன்னும் ஸ்கூல் முடியல, அதுக்குள்ளே எங்கள் டீச்சர் போயிட்டாங்க, அதாவது கிளம்பிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டைமுக்கு உள்ளேயே இன்னொரு ஆக்ஷனை செஞ்சு முடிக்கிறத பற்றி தான் பேசுகிறோம். என் ஆசிரியர் அதற்குள் போய்விட்டார். ஆன்சர் காமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. அதுக்குள்ள அவ திரும்பி வந்துட்டா. அதுக்குள்ள அவ திரும்பி வந்துட்டா. எப்படி சொல்ல? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சிம்பிள் தான், பாருங்களேன். சப்ஜெக்ட் யாருங்க? அவள். பாருங்க, சப்ஜெக்ட் பேசியதுக்கப்புறம் ஹேட். ஷி ஹேட். நெக்ஸ்ட் என்ன? verb என்ன? verb தேர்ட் ஃபார்ம் தான் பேசணும். verb என்ன? வர்றது தான். வர்றதுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷில்? கம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் கேம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம். நல்லா கவனிங்க. V1ம் கம் தான், V3யும் கம் தான். ஆனால் இந்த V3யை வச்சு தான் நம்ம பேசணும். மைண்டில் V3 தான் இருக்கணும். ஓகேங்களா? ஷி ஹேட் கம்
வந்துட்டா எப்படி திரும்புறது நம்ம பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஷி ஹேட் கம் பேக், அவள் திரும்பி வந்துட்டா. எதற்குள் அப்படின்னா அதற்குள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? பை தென். அவ்வளோதான். ஷி ஹேட் கம் பேக் பை தென். ஷி ஹேட் கம் பேக் பை தென். அவள் அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டா. அவன் அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டா எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஹி ஹேட் கம் பேக் பை தென். ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். எங்கள் அப்பா அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டாங்க. ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் தெரியுதோ அந்த சப்ஜெக்ட்லாம் போட்டு அப்படியே ஒரு சென்டென்ஸை பேசுங்களேன். 100 சென்டென்ஸ் கூட நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியும். எங்கள் அப்பா அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டாங்க, நான் அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டேன், எங்கள் நாய் அதுக்குள்ளே திரும்பி வந்துருச்சு, சொல்கிறோம் பார்த்தீங்களா? ட்ரெயின் அதுக்குள்ளே திரும்பி வந்துருச்சு, பஸ் அதுக்குள்ளே திரும்பி வந்துருச்சு, சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க. உங்களை பேச வைக்கிறதுக்காக தான் சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் என் பிள்ளைங்க, உங்களை எப்படியாவது பேச வைக்கணும், அதுதான் என்னுடைய டார்கெட். ஸோ ஆன்சர் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், நம்ம மெசேஜ் அனுப்பும் போது இதெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் பேசுவோம். பாருங்களேன், வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் அனுப்பும்போது நம்ம இந்த மாதிரி பேசுவோம். பாருங்களேன், அதுக்குள்ளே நான் மெசேஜ் அனுப்பிட்டேன், எப்படி சொல்ல? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். அவன் எனக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் அதுக்குள்ளே அவளுக்கு அனுப்பிட்டேன். ஆன்சர் பண்ணுங்கள், காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பேசலாமா? இங்கே சப்ஜெக்ட் யார்? நான். ஏன்னா நான் தான் அனுப்பிட்டேன்னு சொல்கிறேன். அப்போ நான் தான் சப்ஜெக்ட். அப்போ என்னை வச்சு தான் நான் பேச ஆரம்பிக்கேன். அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு பேசணும். நான், ஐ. ஓகே, சப்ஜெக்டை பேசினதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஹேட் அப்படிங்கிறத பேசணும். ஓகேங்களா? ஐ ஹேட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், வேர்ப். இங்கே என்ன வேர்ப்? அனுப்பிட்டேன். அனுப்புறது தான் வேர்ப். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள், சென்ட். இதுதான் V1. அப்போ V3 என்னது? அதுவும் சென்ட் அப்படின்னு தான் நம்ம பேசும்போது அப்படி பேசுவோம். ஆனால் ஸ்பெல் மாறும் பாருங்களேன், சென்ட். ஓகேங்களா? ஐ ஹேட் சென்ட். நான் அனுப்பிட்டேன். என்ன அனுப்பிட்டேன்னு சொல்லியிருக்கேன்? மெசேஜ். த மெசேஜ். இங்கே டைரெக்டாக நீங்கள் மெசேஜ் அப்படின்னு பேசாமல் த வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஐ ஹேட் சென்ட் த மெசேஜ். நான் மெசேஜ் அனுப்பிட்டேன். எதற்குள்ள அப்படின்னா அதுக்குள்ளே. பாருங்கள், பை தென். அவ்வளோதான். எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? ஐ ஹேட் சென்ட் த மெசேஜ் பை தென். நல்லா கவனிங்க. ஐனா நான், ஹேட் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப், சென்ட்னா அனுப்பிட்டேன், த மெசேஜை எதற்குள்? பை தென், அதற்குள். ஈஸியாக இருக்கா? இப்போ நான் சொல்கிறேன், அவள் அதுக்குள்ளே மெசேஜ் அனுப்பிட்டா. எப்படி சொல்லலாம்? ஷி ஹேட் சென்ட் த மெசேஜ் பை தென். நாங்கள் அதுக்குள்ளே மெசேஜ் அனுப்பிட்டோம். we had sent the message by then. ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பார்க்கலாமா? அதுக்குள்ளே அவன் என் மெசேஜை பார்த்துட்டான். நான் அனுப்பிட்டேன், டெலீட் பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே அவன் என்னோடய மெசேஜை பார்த்துட்டான். டெலீட் பண்ணுன்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவன் என் மெசேஜை பார்த்துட்டான். எப்படி சொல்ல? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சிம்பிள் தான். இங்கே சப்ஜெக்ட் யார்? அவனா இருந்து என்னுடைய மெசேஜா? அவன்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹி ஹேட். ஓகே, இங்கே என்ன வேர்ப்? என்ன? பார்த்துட்டான். பார்க்குறது தான் வேர்ப். ஓகே, இங்கே நம்ம சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சி V1, சா V2, சீன் V3. அப்போ இந்த V3 தான் இங்கே பேசணும். ஓகேங்களா? ஹி ஹேட் சீன். அவன் பார்த்துட்டான். எதை பார்த்துட்டான்? என்னோட மெசேஜை. ஹி ஹேட் சீன் மை மெசேஜ். அவன் என் மெசேஜை பார்த்துட்டான். எதற்குள்ளே பார்த்துட்டான் அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்துட்டான். பை தென். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஹி ஹேட் சீன் மை மெசேஜ் பை தென். வாய் திறந்து பேசுங்க. ஹி ஹேட் சீன் மை மெசேஜ் பை தென். ஈஸியாக இருக்கா? அவன் அதுக்குள்ளே என் மெசேஜை பார்த்துட்டான். எப்படி தான் பார்த்தான்னு தெரில. நான் அப்படி அனுப்புனேன், அதை டெலிட் பண்ணணும்னு நினச்சேன். உடனே நினச்சேன் டெலிட் பண்ணலாம் கிளிக் பண்ணேன், அதுக்குள்ளே என் மெசேஜ் அவள் பார்த்துட்டான். டபுள் டிக் வந்துருச்சு, ப்ளூ கலரில் வந்துருச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஷி ஹேட் சீன் மை மெசேஜ் பை தென். நிறுத்தி நிதானமாக பேசுங்க. ஓகேங்களா?
நம்ம எங்கேயும் ஓடி போகிறதில்ல, இங்கேயே தான் இருக்க போகிறோம். இங்கிலீஷ் பேசலாம் சேனல் யூடியூப்பில் அப்படியே தான் இருக்கும். ஸோ நிறுத்தி நிதானமாக பேசுங்க. She had seen my message by then. She had seen my message by then. அவள் அதுக்குள்ளே என் மெசேஜை பார்த்துட்டா. ஒரு டைம்க்குள்ளே ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாமா? அதுக்குள்ளே நான் ரிப்ளை பண்ணிட்டேன். எப்படி சொல்லலாம்? I had ரிப்ளையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் I had replied. நான் ரிப்ளை பண்ணிட்டேன். எதற்குள்? அதற்குள். by then. அவ்வளோதான். I had replied by then. நான் அதற்குள்ளே ரிப்ளை பண்ணிட்டேன். ஈஸியாக இருக்கா? இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸ் வச்சு பேச போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் நிறுத்தி நிதானமாக சொல்லிக் கொடுக்குறதுனால தான் பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்து பாருங்களேன், அதுக்குள்ளே படம் ஆரம்பிச்சிருச்சு. 10 மணிக்கு எக்ஸாக்டாக 10 மணிக்கு ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 9:50க்கே பார்த்திங்கன்னா படம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைம் இருக்குது, அந்த டைமுக்கு முன்னாடியே ஒரு செயல் ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்குள்ளே படம் ஆரம்பிச்சிருச்சு. சிம்பிள் தான். இங்கே சப்ஜெக்ட் என்ன? படம். ஏன்னா படத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறோம். அவங்க தான் இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோ. இப்போ அவங்கள பற்றி தான் பேசுகிறோம். படம், த மூவி. ஓகேங்களா? த மூவி. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. சூப்பர், வெரி குட். ப்ளீஸ் தயவு செய்து காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலன்னா பரவாயில்ல, இப்போ இருந்தாவது பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகே, த மூவி ஹேட் verb என்ன? ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிக்கிறது என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஸ்டார்ட். அப்போ இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஸ்டார்டட். த மூவி ஹேட் ஸ்டார்டட். படம் ஆரம்பிச்சிருச்சு. எதற்குள்ளே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்குள்ளே. பை தென். அவ்வளோதான். த மூவி ஹேட் ஸ்டார்டட் பை தென். த மூவி ஹேட் ஸ்டார்டட் பை தென். படம் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து பாருங்களேன், அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சு. எப்படி சொல்லலாம்? அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சு. சிம்பிள் தான். த மூவி ஹேட் verb என்ன? முடிஞ்சிருச்சு. எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் entered. த மூவி ஹேட் entered. எதற்குள்? அதற்குள். பை தென். அவ்வளோதான். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸாக இந்த நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பை தென் வச்சு நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு மறக்கவே மறக்காது. டெய்லி ஒரு ஃப்ரேஸ் எடுத்துக்கோங்க. இந்த பை தென் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேஸ். இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 100 சென்டென்ஸ் பேசுங்க, எவ்வளோ முடியுமோ. என்னால் 10 தான் பேச முடியுமாக்கா அப்படின்னா 10 பேசினா தட்ஸ் enough, போதும். என்னால் 50 சென்டென்ஸ் பேச முடியுமாக்கா, 50 சென்டென்ஸ் தட்ஸ் enough. ஓகேங்களா? போதும். ஓகே, இப்போ இதே சென்டென்ஸ் தான் இங்கே இருக்குது. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணுமா? இல்லைங்க, நான் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களை பேச வைக்கிறதுக்கு தான் இந்த 2 சென்ஸ். நான் பேசிட்டேன் அப்படின்னா சில பேர் பேச மாட்டேங்க. நேரில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவ்வளோ ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு சான்சஸ் கிடைக்கல. அதனால தான் இங்கேருந்து நான் டீச் பண்ணுறேன். இந்த இடத்துல நின்று நான் டீச் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் உங்கள் ஃபோனுக்குள்ளே நான் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க. அப்போ உங்களை பேச வைக்கிறது என்னுடைய கடமை தானே. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணுமா? நான் தயவுசெய்து பண்ண மாட்டேன். ப்ளீஸ் தயவுசெய்து இந்த 2 சென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், மீட்டிங் தான் சப்ஜெக்ட். டேரெக்டாக நல்லா கவனிச்சுக்கோங்க. டேரெக்டாக மீட்டிங் அப்படின்னு பேசாதீங்க. த மீட்டிங் த வச்சு பேசுங்க. ஓகேங்களா? நானே பேச ஆரம்பிக்கும் போல். ஓகே, நான் பேச மாட்டேன். நான் பேசிட்டா நீங்கள் பேச மாட்டீங்க. ஓகே, அதுக்குள்ளே மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்குள்ளே மீட்டிங் முடிஞ்சிருச்சு. சிம்பிள் தான். ஆன்சரை என்ன பண்ணணும்? நிறைய பேர் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வெரி குட். முடியாதவங்க பரவாயில்ல, இப்போ பெரிய பெரிய டிவிலெலாம் பார்க்குறீங்க. என்னால் டைப் பண்ண முடியல, கவலைப்படாதீங்க. ஒரு தடவை வாய் திறந்து பேசுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், அதுக்குள்ளே பஸ்ஸு கிளம்பிருச்சு. அதுக்குள்ளே பஸ்ஸு கிளம்பிருச்சு. நாங்கள் போனோம், அதுக்குள்ளே பஸ்ஸு கிளம்பிருச்சு. சொல்லுங்க பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? இங்கே சப்ஜெக்ட் யாருங்க? பஸ். நம்ம டைரெக்டாக பஸ் ஹேட் அப்படின்னு பேசாதீங்க, அப்படி பேசக்கூடாது. த பஸ் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? த பஸ், த பஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் ஹேட். வேர்ப் என்ன? கிளம்பிருச்சு. லீவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்
லெஃப்ட். நல்லா கவனிங்க, ஒரு இடத்துலேருந்து கிளம்புறது, ஒரு இடத்துலேருந்து புறப்படுறது, ஒரு இடத்துலேருந்து போகிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லீவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? லெஃப்ட். த பஸ் ஹேட் லெஃப்ட். எதற்குள்? அதற்குள். பை தென். அவ்வளோதான். த பஸ் ஹேட் லெஃப்ட் பை தென். த பஸ் ஹேட் லெஃப்ட் பை தென். பஸ் அதுக்குள்ளே கிளம்பிருச்சு. இப்போ 2 சென்டென்ஸ் பாருங்கள், ஈஸி தான். ஆன்சர் பண்ணிடுறீங்களா? ஓகே, மகா நீங்களே எழுதுறீங்கன்னு சொல்கிறீங்களா? ஓகே, நானே எழுதிடுறேன். அதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு, கிளம்பிடுச்சு, புறப்பட்டுருச்சு, எப்படினாலும் சொல்லலாம். ஓகேங்களாங்க? ஆனால் verb ஒன்று தான், லெஃப்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பை தென். அவ்வளோதான். த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பை தென். ட்ரெயின் அதுக்குள்ளேயும் கிளம்பிடுச்சு, புறப்பட்டுருச்சு, போயிடுச்சு. அடுத்து பாருங்களேன், அதுக்குள்ளே அவன் போயிட்டான். எப்படி சொல்லலாம்? அதுக்குள்ளே அவன் போயிட்டான், புறப்பட்டான், கிளம்பிட்டான். எப்படி சொல்லலாம்? He had left by then. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. இந்த லெஃப்ட் அப்படிங்கிற வேர்புக்கு கிளம்புறது, ஒரு இடத்துலேருந்து கிளம்புறது, ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டு போகிறது, ஒரு இடத்துலேருந்து போகிறது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த மாதிரி பேசும்போது லெஃப்ட் அப்படின்னு பேசுவோம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள், அதுக்குள்ளே கடை மூடிடுச்சு. கடை மூடி இருந்துச்சு எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? 10 மணிக்கு தான் எப்பயுமே பூட்டுவாங்க, நல்லாவே தெரியும். நமக்கு தெரிஞ்ச கடை, மெடிக்கல், மளிகை கடைலாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு, நமக்கு தெரிஞ்ச கடை 10 மணிக்கு தான் பூட்டுவாங்க தெரியும். ஸோ அதை நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 9:45, 9:50 போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கடை மூடி இருக்கும். என்னடா அதுக்குள்ளேயும் கடை மூடி இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு டைமுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும், அதை பற்றி தான் பேசுகிறோம். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? அதுக்குள்ளே கடை மூடி இருந்துச்சு. ஓகேங்க, சப்ஜெக்ட் யாருங்க? கடை. த ஷாப் ஹேட் verb என்ன? மூடி இருந்தது. க்ளோஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? க்ளோஸ்ட். ஓகேங்களா? க்ளோஸ்ட். த ஷாப் ஹேட் க்ளோஸ்ட். கடை மூடி இருந்தது. எதற்குள்? அதுக்குள். பை தென். அவ்வளோதான். த ஷாப் ஹேட் க்ளோஸ்ட் பை தென். த ஷாப் ஹேட் க்ளோஸ்ட் பை தென். கடை அதுக்குள்ளே மூடி இருந்துச்சு. அதுக்குள்ளே மழை நின்றுச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே மழை நின்றுச்சு. எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் யாருங்க? மழை. த rain had stopped. நல்லா கவனிங்க. ஸ்டாப் V1 இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பீக்கு அப்புறம் டேரெக்டாக இடி ஆட் பண்ணி எழுதுவீங்க. அப்படி எழுதுவீங்க, இன்னொரு பி ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? த rain had stopped. எதற்குள்ள? அதுக்குள்ள. பை தென். அவ்வளோதான். நீங்கள் எழுதும் போது இப்படியே எழுதலாம், தப்பு கிடையாது. By then the rain had stopped. இப்படி எழுதலாம். ஓகேங்களா? By then the rain had stopped. இது ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும். பை தென் வச்சு பேசும்போது இங்கே ஒரு கமா ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது எழுதும் போது ஒரு கமா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கமா ஏன் ஆட் பண்ணுறோன்னா அங்கே ஒரு நிறுத்துகிறோம், ஒரு பிரேக் அடிக்கிறோம். பை தென் அப்படி ஒரு பிரேக் அடிக்கும் பார்த்தீங்களா? அப்படி நிறுத்தி அதுக்கப்புறம் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இதை நம்ம டேரெக்டாக அப்படியே பேசுகிறோம். நீங்கள் பேசும்போது பை தென்னை கடைசி வச்சு பேசுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வச்சும் பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எழுதும் போது ஃபஸ்ட்டு வச்சு எழுதுங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஓகே, ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். மெடிக்கல் அதுக்குள்ளே போட்டி இருந்துச்சு. ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கவர்மெண்ட்லேருந்து ஷடவுன் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சாட்டர்டே ஆச்சுன்னா ஷடவுன் இருக்கும், வென்ஸ்டே ஆனால் ஷடவுன் இருக்கும். 10 மணிக்கு தான் போகும், அல்லது 9 மணிக்கு தான் போகும், பெரும்பாலும் 9 o'clock தான் போகும். ஆனால் 8:30 இல்லைன்னா 8:45 இல்லைன்னா 8:50 பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடும். அவங்க சொன்ன டைம் பார்த்திங்கன்னா 9 மணி. அப்போ 9 மணிக்கு எக்ஸாக்டாக கரண்ட் போகாமல் அதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, 8:45 நடந்துருச்சு. இவ்வளோ தான் கான்செப்ட். அங்கே தான் பை தென் வச்சு பேசுவோம். 9 மணிக்கு கரண்ட் போகும்னு சொன்னாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே கரண்ட் போயிடுச்சு பாருங்க, அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு.
டக்குன்னு ஒரு 8:50 டப்புன்னு எல்லாம் லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் ஆயிரும். அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு, 9 மணிக்கு தானே போகும், அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் எப்பயுமே பேசக்கூடியது. எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சுங்க. சப்ஜெக்ட் யாருங்க சொல்லுங்கள் பார்க்கும், கரண்ட். அப்போ இந்த கரண்ட்டு நம்ம த பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, த பவர் ஹேட் வெர்பன்னா போயிருச்சு. எப்படி சொல்லலாம், கான் கான் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதற்குள் அதுக்குள் பை தென் அவ்வளோதான். த பவர் ஹேட் கான் அவுட் பை தென், அதுக்குள்ளே கரண்ட்டு போயிடுச்சு. இப்போ அடுத்து பாருங்களேன், அதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சு. 5 மணிக்கு தான் கரண்ட்டு திரும்பி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 3:30க்கே 4 மணிக்கே 4:30க்கே கரண்ட் வந்துடும். உட்காந்துட்டு இருப்போம், ஒரு 4 மணிக்கு உட்காந்துட்டு இருப்போம், எப்படா கரண்ட் வரும் அப்படின்னு பார்ப்போம். 5 மணிக்கு தான் வரும்னு நினச்சிட்டு இருப்போம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் எரியும், ஃபேன் அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்த வாயில் என்ன வரும் நம்மள அறியாமலே சொல்லுங்கள் பார்க்கும், அதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சு. அல்லது இப்படி கூட நம்ம நினைப்போம், இப்போது நமக்கு தெரியாமல் உடனே கரண்ட் போயிருக்கும், சும்மா யதார்த்தமாக கரண்ட் போகும், கரண்ட் போயிடுச்சே அப்படின்னு தான் சொல்லி முடிப்போம். டப்புன்னு கரண்ட் வந்துடும், அதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஓகே, எப்படி பேசலாம், அதுக்குள்ளே கரண்ட் திரும்ப வந்துருச்சு. ஓகே, கரண்ட் த பவர் ஹேட் திரும்ப வந்துருச்சுன்னா கம் பேக், அதுக்குள்ளே பை தென். நல்லா கவனிங்க, கம் அப்படிங்கிறது V3. ஓகேங்களா, V1 கிடையாது. The power had come back by then. The power had come back by then. கரண்ட்டு அதுக்குள்ளே வந்துருச்சு. நல்லா புரியுதாங்க, ஈஸியாக இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்த பை தென் இது ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ப்ளீஸ் தயவுசெய்து காமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சராக இருக்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக இருக்கிறேன். நீங்கள் என்கிட்ட தாங்க கேட்கணும், என்கிட்ட கேட்காம யார்ட்டங்க நீங்கள் கேட்பீங்க? ஏன்னா நல்லா கவனிங்க, நீங்கள் என்கிட்ட 100% உரிமை எடுத்து காமெண்ட்டில் கேட்கலாம். நிறைய பேர் காமெண்ட்டில் கேட்குறதுலாம் நான் அடிக்கடி நோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோஸ்லாம் வரும். ஓகேங்களா, நீங்களாம் என்னுடைய பிள்ளைங்க, உங்களை பேச வைக்கிறது தான் என்னுடைய கடமை. ஓகேங்க, வீடியோ முடிக்க போகிறோம். இப்போ வரைக்கும் வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன் லைக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.